ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். நான் ஒரு 50,000 பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா அவான் ஈவி கம்பெனியில் ஒரு 45,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்கூட்டர் என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபியூச்சர்ஸ், மைலேஜ், ஸ்பீடு, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு. ஏன்னா இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸுன்னு பார்க்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த எல்லாருமே வாங்குற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வண்டியோட லுக்கு பார்க்கும்போது பஜாஜ் ஜெட்டாக்கு, அதேமாதிரி வெஸ்பா இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் லுக்கு இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரி கிடையாது இந்த ஸ்கூட்டரில், லீட் ஆசிட் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15 kWh இருக்குது. அதேமாதிரி சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 7 to 8 ஹவர்ஸ்லேயே 100% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 65 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை நிற்காமல் ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் தான். ஏன்னா நார்மலாக வந்து 1 lakh 120 அந்த மாதிரி அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு 100க்குள்ளே தான் கொடுக்குது, 80 90 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுக்குது. பட் இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு 45,000 கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 50 கிலோமீட்டர் கொடுத்தாலும் பெட்டர் தான். அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் இதில் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் லோக்கலில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை லாங்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வெளில எடுத்துகிட்டு போனாலோ லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போனாலும் 65 கிலோமீட்டர் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். லோக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும். லேடிஸு இவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்களா, அது மாதிரி நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாலிடாக தாராளமாக 5 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி பெட்ரோல் போடாமல் நீங்கள் சார்ஜ் போட்டு ஓட்டிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ண முடியும். ரிவர்ஸ் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கு. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் BLDC மோட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டயர்னு பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஸ்கூட்ரு 120 கிலோ வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது நீங்கள் லக்கேஜ் ஏற்றினாலும் சரி, இல்லை பர்சன் ட்ரைவ் பண்ணாலும் சரி 120 கிலோ வெயிட் தாங்கும். இன்கேஸ் நீங்கள் பர்சன் போகிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ 80 கிலோ ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க 40 கிலோ இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அப்போ 120 கிலோ இந்த வெயிட்டை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் தான் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். 2 விதமான இது இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில ஸ்கூட்டர்லாம் சார்ஜ் ஸ்டேஷனில் மட்டும் தான் போட முடியும், வீட்டில் தான் போட முடியாது. அந்த மாதிரி சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து நீங்கள் வீட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறாலும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுக்கல, ஹாலோஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைல் லைட்டு, டான்சிங் எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்பில் இருக்குது, எல்இடியில் கொடுக்கல அவங்க. ஏன்னா காஸ்ட் வந்து அதிகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி எதிர்பார்க்கலாம். பட் வந்து பட்ஜெட்டாக கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து எல்இடி கொடுக்கல அவங்க. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 km/h தான் உங்களால் வேகமாக போக முடியும். அதாவது இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான், ஹை ஸ்பீடு கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களால் 25க்கு மேலே போகவே முடியாது. எனக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, நான் லோக்கலில் இந்த இவ்வளோ ஸ்பீடு தான் போவேன், ஸ்லோவாக தான் போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். பட் ஹைவேஸில் லாங் ட்ரைவ் போகிறவங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகாது. ஏன்னா 25க்கு மேலே உங்களால் போக முடியாது. ஸோ லோக்கல்லே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ பக்கத்தில் சும்மா இதுக்கெலாம் போயிட்டு வரதுக்கு, இல்லை நார்மலாக இது கடைக்கு போய்ட்டு இந்த மாதிரி இதுக்கு, இல்லை நான் ஸ்லோவாக போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். பட் ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. அதே மாதிரி லைசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் இல்லாமல் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இது ஒரு லோ ஸ்பீடு தான், பட் இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிங்க. மோஸ்ட்லி லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு லைசன்ஸு தேவையில்லாமாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை தான் சொல்லியிருக்காங்க. பட் சம் கம்பெனிஸ் மோட்டார்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை செக் பண்ணிங்க. சீட்டுன்னு பார்க்கும்போது சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. ஃபுட் ஸ்பேஸும் வந்து ஓரளவு வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. வேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கு 1 year வந்து வேரண்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து 310க்கு இருக்குது, அதே மாதிரி பேக் டயரும் 310க்கு இருக்குது. வீல் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் 254 mm, பேக்கும் 254 mm, ரெண்டுமே சேம் தான்.
ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேட்டர் தான். இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். ஸோ கிலோமீட்டருக்கு வந்து ₹1 தான் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ₹1 கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோன்னா ₹0.12 தான் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ₹6.50 தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் சார்ஜுக்கு எவ்வளோ யூனிட் எடுக்குங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்க. அதை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டரோட இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேட்டர் தான் அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனில். பட் வந்து ஒவ்வொருத்தவங்க இருக்கிற இடத்துல யூனிட் பைசா சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி ஓட்டுற கிலோமீட்டர் வந்து மாறும். அதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து மாறும். பட் இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் கரெக்டான இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. மோட்டரோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 188 வாட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு, ஓடாமீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்குது. அடுத்து யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் சார்ஜ் இதில் போகிறனால போட்டுக்கலாம். சென்டர் லாக்கிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி டைப்பை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரை. அதேமாரி லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. இன்கேஸ் சார்ஜ் வந்து தீரப்போகுது, லோ பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து இன்டிமேஷன் காட்டும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் இல்லை ஷோரூமில் எந்த கலர் அவைலபிளாக இருக்குன்ட்டு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் அவானில் இருக்கிற மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்குது. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃபீச்சர்ஸும் சரி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, லோ ஸ்பீடை தவிர. மற்றபடி மைலேஜ் வந்து 65 வரைக்கும் கொடுக்குது. மற்றபடி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்கூட்டர் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவான் இமேட் 360. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ₹45,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ்னு வரும்போது ₹49,500 50,000க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பிளேஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுமே தவிர மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆன்வலுக்கு வந்து 9 பாயிண்ட் சம்திங் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 1500 வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குறதா இருந்தால் நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிஸ் டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணினா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ பட்ஜெட் விலையில் நான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் SGT.